வெண்ணிலா, உன்னை காலையில இருந்து ஆளை பார்க்கவே முடியல. எங்கேயாச்சும் வெளிய எதுவும் போயிட்டியா என்ன? இல்ல சார், நான் காலையிலே வேலைக்கு வந்துட்டேனே. ஓ அப்படியா, காலையிலே வந்துட்டியா? ஆனா இங்க வரவே இல்லையே, நான் உன்னை பார்க்கவே இல்லை. நான் கூட இன்னைக்கு ஒருவேளை நீ வேலைக்கு வரலையோன்னு தான் நினைச்சேன். எப்பவுமே காலையில காஃபி டீ எல்லாம் ஃபிளாஸ்க்ல போட்டு வச்சிருவேன். இன்னைக்கு எதுவுமே போட்டு வைக்கல, அதனால தான் நீ அப்ப இன்னைக்கு வேலைக்கு எதுவும் வரல போல நினைச்சேன். என்ன சார் சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன வெண்ணிலா சொல்ற, பிரச்சனையா? எனக்கு எதுவும் தெரியாதே. சார் சும்மா பொய் சொல்லாதீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? இப்ப 2 நாளா எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றீங்க. வெண்ணிலா, நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? எனக்கு உண்மையாலுமே எதுவும் தெரியாது. நான் வெளியும் எங்கேயும் போகல, ரூமுள்ளே தானே இருக்கேன். அதனால எனக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். கடைசியா நம்ம ஹோட்டல் போனோம்ல, அப்போ போனது. அதுக்கப்புறம் இந்த ரூமை விட்டு இன்னும் வெளியே வரல. ஓ, அதுவும் கரெக்ட் தான். நீங்க நேரமும் ரூம்லயே தான் இருக்கீங்க, வெளியே வரவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உனக்கே தெரியும்ல வெண்ணிலா. அனு என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் எங்கேயுமே ரொம்ப வெளியெல்லாம் போகிறதில்ல, ரூமுள்ளே தான் இருப்பேன்னு. ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாச்சும் ஆப்ரேஷன் எதுவும் இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுறதுக்காக போவேன். ஆமா சார். ஆனா நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ரூம்லயே இருக்க போறீங்க? வெளியே அப்பப்போ கொஞ்சம் போயிட்டு வந்தா தானே சார் உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கரெக்டு தான் வெண்ணிலா. ஆனால் என்னால் முடியல. சரி, ட்ரை பண்ணுறேன். சார், சும்மா முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி சார் முடியும்? நீங்க கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ ட்ரிங்க்ஸ் பண்றதெல்லாம் கம்மியா இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாமே போக போக சரியாயிரும் சார். ஆ, பார்க்கலாம் வெண்ணிலா. சரி, வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? எல்லாமே சக்தி சாரால தான். சக்தியா? அவன் என்ன பண்ணான்? ஏதாச்சும் வெளியே வம்பதும் இழுத்துட்டு வந்துட்டானா என்ன? அதெல்லாம் கண்டுக்க கூடாது வெண்ணிலா. அவன்லாம் மாறவே மாட்டான், திருந்தவும் மாட்டான். இல்ல சார், வெளியே வம்பளுத்தா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? பாவம் சார் அபி. அபியா? அது யாரு? என்ன சார் சொல்றீங்க? அபி யாருன்னு தெரியாதா? தெரியாது வெண்ணிலா. அபினா யாரு? சார், சக்தி சாருக்கு கல்யாணம் ஆனதாச்சும் தெரியுமா? ஆ, அது தெரியும் வெண்ணிலா. அத்தை கூட அன்னைக்கு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டானாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆ, ஆமா சார், அந்த பொண்ணு பேர் தான் அபி. ஓ அப்படியா, அந்த பொண்ணு தான் அபியா? சரி, என்னாச்சு? பாவம் சார் அபி. அவளுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லை போல. அவ தனியா தான் ஹாஸ்டல்ல தான் இருந்து வளர்ந்ததா சொன்னா. ஆனா சக்தி சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு தாலி கட்டிட்டாங்களா. ஒன்னு இவளும் என்ன பண்ண தெரியாம இங்க வந்துட்டாளா. 2 பேரும் ஒரே மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் என்னாச்சுன்னா முந்தா நாள் 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டிருப்பாங்க போல. சண்டையில சக்தி சார் என்ன பண்ணிட்டாங்கன்னா அபியை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. என்ன வெண்ணிலா சொல்ற? சும்மா இருக்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட வேண்டியது, அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே துரத்த வேண்டியது. ஏன் தான் இந்த சக்தி இப்படிலாம் இருக்கானே தெரியல. ஆமா சார், அந்த பொண்ணு ஒரு நாள் நைட்டு முழுசும் வெளியவே நின்றுட்டு இருந்தா. மழை வேற, சரியான மழை. ரொம்ப பாவமா இருந்து சார். வெண்ணிலா, அம்மாவும் எதுவும் சொல்லலையா என்ன? அது ஆமா சார். மீனாட்சி அம்மாக்கும் அபியை ரொம்ப பிடிக்காது, அதனால அவங்களும் எதுவும் ரொம்ப பெருசா கண்டுக்கல. சுந்தரையா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்காது. அப்புறம் ஐயா தான் இன்னைக்கு காலையில வந்து அபியை உள்ள கூப்பிட்டு வந்தாங்க. என்ன சொல்றதுனே தெரியல வெண்ணிலா. பாவம் அந்த பொண்ணு. ச்சே, ஏன் தான் இவன் இப்படி இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறான், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். சார், நான் ஒன்று சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு வெண்ணிலா. நீங்க சக்தி சாருக்கு அண்ணன் தானே, நீங்க ஏதாச்சும் போய் எடுத்து சொல்லலாம்ல. ஏன்னா கிருஷ்ணா சாரும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வராங்க போறாங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க போறாங்க, இப்படியே தான் இருக்கிறாங்க. நீங்க என்னடானா இந்த ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறீங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. இல்ல வெண்ணிலா, அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் இதுக்கப்புறம் திருந்தவும் மாட்டான், அந்த நம்பிக்கையே இல்லை. அவனா இதுக்கப்புறம் மனசு மாதிரி அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டாதான் உண்டு. அதுவும் ரொம்ப கஷ்டம் தான் வெண்ணிலா. ஏன் சார் இப்படிலாம் சொல்றீங்க? நீங்கெல்லாம் கொஞ்சம் பேசி பார்த்தா சக்தி சார் கேட்பாங்கல்ல. இல்ல வெண்ணிலா, அவன் நாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏன் சார் அப்படிலாம் சொல்றீங்க? சக்தி சாரை பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க, நல்லா தான் பேசுறாங்க. ஆனா அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க? ஏன் இந்த மாதிரி அடிதடி வம்புக்கெல்லாம் போறாங்க? வெண்ணிலா, அது ஒரு பெரிய கதை. சக்தி ரொம்ப நல்லவன் தான், நல்லா தான் படிச்சுட்டும் இருந்தான். ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் யாருமே அவனை நம்பலை. அந்த டைமில் நாங்கள் அவனை நம்பி இருக்கணும், எங்கள் மேலே தான் எல்லா தப்போம். அதனால தான் அவன் இந்த மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் எங்கள் எல்லாரையுமே அவன் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டான்.
சும்மா என்னன்னா என்ன அவ்வளோதான். மற்றபடி எங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் எதுவும் பேசிக்கவும் மாட்டான், சொல்லிக்கவும் மாட்டான். என்ன சார் சொல்றீங்க? அப்படி என்ன சார் பிரச்சனை? அது அப்புறமா சொல்கிறேன் வெண்ணிலா. இப்போதைக்கு அது வேண்டாம். ஆனால் தப்பு எங்கள் எல்லார் மேலேயும் தான். நாங்கள் அவனை அந்த டைமில் நம்பி இருக்கணும். நாங்கள் அவனை நம்பாமல் இருந்ததுனால தான் அவன் இந்த மாதிரி ஆயிட்டான். அவன் இந்த மாதிரி இருக்கிறான்னா அதுக்கு நாங்கள் எல்லாருமே தான் காரணம். அவனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவன் கூட இருக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் அவனுக்கு எல்லாருமே ஒதுக்கிட்டோம். அவன் செய்யாத தப்ப நாங்களும் அவன் செஞ்சான்னு நம்பிட்டோம். அதுதான் நாங்கள் பண்ண பெரிய தப்பு. அதனால தான் அவன் இந்த மாதிரி ஆயிட்டான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, அதெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. உனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இத்தனை வருஷம் ஆகியும் அவன் இன்னமும் திருந்தலை. அப்படியே தான் இருக்கிறான். நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா ரொம்ப வெறுத்துட்டாங்க. அதனால தான் அப்பாவும் இப்போ அவனை அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படியே ஏதோ போகுது வெண்ணிலா. அப்படியா சார்? ஆமா வெண்ணிலா, யாரையும் குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சக்தியும் ரொம்ப நல்லவன் தான். இப்போவும் சேரக்கூடாது உங்க கூடலாம் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறான். இதுக்கப்புறம் அவன் திருந்துவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்களும் அப்படியே விட்டாச்சு. இல்லை சார், கண்டிப்பாக சக்தி சாரும் திருந்துவாங்க. பழையபடி நல்லபடியாக இருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க சார். பார்க்கலாம் வெண்ணிலா. அவன் பழைய மாதிரி ஆனா எங்களுக்கும் சந்தோஷம்தான். சரி, இப்போ அந்த அபி பொண்ணு எப்படி இருக்கா? இப்போ ஓகே தான் சார். சுந்தரையா காலையிலே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் இன்னும் அபியை போயிட்டு பார்க்கல. இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும் சார். ஆனால் பாவம் சார், அபியும் ரொம்ப பாவம் தான். புரியுது வெண்ணிலா, இருந்தாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. யார் வாழ்க்கை எப்படி அமையணுமோ அதுபடிதான் அமையும். அதுவும் கரெக்டு தான் சார். சரி வெண்ணிலா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நம்ம ஈவினிங்கா பேசலாம். ஐயோ சூர்யா சார், என்ன சொல்றீங்க? தலைவலிக்குதா? அச்சோ, இது தெரியாம நான் வேற உங்களை நிக்க வச்சு லூசு மாதிரி பேசிட்டே இருக்கேன் பாருங்களேன். வெண்ணிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லைட்டாக தான் தலைவலிக்குது, அது ஒன்றும் இல்லை. என்ன சார் நீங்க தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க? சரி, நான் உங்களுக்கு கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரவா? இல்லை வேண்டாம் வெண்ணிலா, இப்போதான் டேப்லெட் போட்டேன். கரெக்டாக அந்த டைமில் தான் நீ வந்த. என்ன சார் டேப்லெட் போட்டிங்களா? ஐயோ, ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? தலைவலிக்குதுன்னா சும்மா சும்மா டேப்லெட்லாம் போடக்கூடாது சார். நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கஷாயம் வச்சு எடுத்து வந்திருப்பேன்ல. உடனே தலைவலி சரியாயிருக்கும். நீங்க என்னடா டேப்லெட் போட்டுட்டேன்னு சொல்றீங்க? ஐயோ வெண்ணிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து பவர் கம்மியான டேப்லெட் தான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், நீ கஷாயம் வச்சு கொடு. போங்க சார், நீங்க முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நீங்க என்னடா டேப்லெட் போட்டுட்டு வந்து சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வெண்ணிலா, டேப்லெட் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா தலைவலி சரியாயிரும். சூர்யா சார், இதுக்கப்புறம் ஏதாச்சும் தலைவலி ஃபீவர்னு ஏதாச்சும் வந்ததுன்னா சும்மா சும்மா டேப்லெட்லாம் போடாதீங்க சார். என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். என்ன சார் இப்படி பார்க்குறீங்க? இல்லை வெண்ணிலா, டாக்டருக்கே மருந்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்ப போலையே அப்படின்னு நினச்சி சிரிச்சேன். அட போங்க சார், டாக்டராக இருந்தால் உடனே டேப்லெட் தான் போடணுமா என்ன? அதெல்லாம் கஷாயம் எல்லாம் குடிக்கலாம், எல்லாம் சரியாயிரும். சரி சரி, டீ வேண்டாம். இன்னைக்கு காஃபி மட்டும் ஒரு ஃப்ளாஸ்கில் எனக்கு போட்டு வச்சிடுறியா? நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க சூர்யா சார், நான் பார்த்தீங்களா மறந்துட்டே இருக்கேன். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுல பாதி வேலையே மறந்துட்டேன். இன்னும் கிச்சனில் வேற நிறைய வேலை இருக்குது. நான் போயிட்டு பார்க்குறேன். சரி வெண்ணிலா. சார், நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி இங்கே வச்சிடுறேன். நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க. சரி வெண்ணிலா, இப்போ அர்ஜென்ட் இல்லை. நீ உன்னோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு வை. இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காஃபி போட்டு வச்சிடறேன். அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கெல்லாம் பார்க்குறேன். சரி ஓகே வெண்ணிலா. வெண்ணிலா, ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டார். எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. வெண்ணிலா பார்த்து பொறுமையா போ. அச்சோ சாரி சூர்யா சார், நான் எப்போ போனாலும் இந்த சோஃபா என்ன தட்டி தட்டி விட்டுறது சார். வெண்ணிலா, அது கொஞ்சம் இடைஞ்சலா தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தோன்னே அந்த சோஃபாவை இதிலே போட்டுட்டேன். நீ கொஞ்சம் பார்த்து போ சரியா? சரிங்க சார். ஆனால் அடிக்கடி இந்த சோஃபா என்ன தட்டி தட்டி விடுது தெரியுமா? ஐயோ, அடிக்கடி தட்டி தட்டி விடுதா? சரி, நான் வேணா அப்போ அந்த ஓரமா போட்டுடுறேன் சரியா? இல்லை வேண்டாம் சார், உங்களுக்கு இதானே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இதிலே போட்டுக்கோங்க. பரவாயில்ல.
இல்ல வெண்ணிலா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் மாத்திடுறேன். நீ அடிக்கடி தட்டி தட்டி வில்லுன்னு வேற சொல்றல்ல, நான் மாத்திடுறேன். வேண்டாம் சார், இருக்கட்டும். நான் இதுக்கப்புறம் பார்த்து பொறுமையாக போகிறேன். ஐயோ பரவாயில்ல வெண்ணிலா, நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பா இதை இடம் மாத்திடுறேன், சரியா? ஆ சரிங்க சார். சரி, நான் போகிறேன் சார். சரி வெண்ணிலா, பார்த்து போ. என்ன சார் கலாய்க்கிறீங்களா என்ன? இல்ல வெண்ணிலா, நீ அடிக்கடி எதுலயாச்சும் தட்டி விழுந்துட்டே இருக்க. நீ பார்த்து கவனமா போகணும்ல. நீ சும்மா அப்படியே போனா கீழே விழதான் செய்வாங்க. பார்த்து கவனமா போகணும். ஐயோ சார், நான் அடிக்கடிலாம் இப்படி விழ மாட்டேன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போதே இப்படி அடிக்கடி ஸ்லிப் ஆகி விழுந்துடுறேன். ஆனா நீ நல்ல கதை சொல்ற வெண்ணிலா. சார் உண்மையாக தான் சார் சொல்கிறேன். உங்ககிட்ட பேசிட்டு இப்படி போகும்போதெல்லாம் அடிக்கடி விழுந்துடுறேன் சார். சரி சரி, நான் இருக்கும்போது கீழே விழுந்தா நான் புடிச்சுப்பேன், கவலைப்படாத. நான் இல்லாத டைம்ல கீழே விழுந்தா அவ்வளவுதான், பார்த்து போ, சரியா? போங்க சார், சும்மா சும்மா கலாய்க்காதீங்க. வெண்ணிலா, நான் கலாய்க்கெல்லாம் சொல்லலை, உண்மையா தான் சொல்றேன். நான் இருக்கும்போது நீ கீழே விழுந்தா நான் புடிச்சுப்பேன். நான் இல்லாத டைம்ல கீழே விழுந்தா என்ன ஆகும்? அதனால தான் சொன்னேன், நீ பார்த்து போன்னு. சரிங்க சார். அவரு என்னடா நினைச்சிட்டு இருக்காரு? அவரு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு. நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அவர் வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வைக்காரு. என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. என் வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுக்கு அவர் யாரு? நானே அந்த சனியை நம்மளை விட்டு ஒளிஞ்சு போயிடும், இதுக்கப்புறமாச்சும் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா கூட்டு கொண்டு வந்து வீட்டுக்குள்ளால உட்கார வச்சிருக்காரு. ச்சே, இந்த மனுஷனை என்ன பண்றதுனே தெரியல, வெறுப்பா இருக்கு. நிறுத்துடா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்னடா நான் அப்படி என்னடா ஓவரா பேசிட்டேன்? நான் கரெக்டா தானே பேசிட்டு இருக்கேன். யாரு சொன்னா? நீ ஆரம்பத்துல இருந்து தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்க, தப்பு தப்பாவே யோசிச்சுட்டு இருக்க. என்னதான்டா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையும். அதுங்கெல்லாம் வாயை மூடிட்டு ஒழுங்கா இருந்துச்சுன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுங்க இதுங்கன்னு பேசின அவ்வளவுதான் பாத்துக்க. மச்சான், நீ வர வர இப்பெல்லாம் ரொம்ப சரியில்லடா. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அதுவும் அபிசிஸ்டர் விஷயத்துல நீ ரொம்ப ஓவரா பண்ற. என்னடா? நான் அப்படி என்ன ஓவரா பண்ணிட்டேன்? நானா அவளை வீட்டுக்கு வாவான்னு அழைச்சி இங்க வச்சு நானா குடும்பப்படுத்தினேன்? நான் வந்து அவளை வீட்டை விட்டு வெளியே போன்ட்டேனே. போய் தொலை வேண்டியதானே. சும்மா இங்க இருந்துட்டு என்னையும் இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தா நான் என்னடா பண்ண முடியும்? சூப்பர்டா, சூப்பர். நல்லா பேசு. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு பழிய தூக்கி அவங்க மேல போட்டா என்னடா அர்த்தம்? இதுல வேற நீ மாமா வேற திட்டுறல. அந்த ஆளாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும். நான் அன்னைக்கே இந்த சனியனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பேன். தேவையில்லாம அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தாரு. நான் திரும்பவும் கஷ்டப்பட்டு இவளை வெளியே அனுப்புனா திரும்பவும் இவர் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சிருக்காரு. என்னதான் நினைச்சிட்டு இருக்காரோ? டேய், வாய மூடுன்னு சொல்லிட்டேன். சும்மா அந்த ஆளுக்கு இந்த ஆளுன்னு சொன்ன நான் அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன். பேசுடா பேசு. என்னை விட உனக்கு மத்த எல்லாரும் முக்கியமா போயிட்டாங்க என்ன? இந்த பாரு மச்சான், என் மனசுல பட்டதை சொல்றேன். நீ பண்றது எல்லாமே தப்பு தான். முதல்ல நீ அபி சிஸ்டர் கழுத்துல தாலி கட்டினது பெரிய தப்பு. நீ முதல்ல எதுக்கு சிஸ்டர் கழுத்துல தாலி கட்டின? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு நீ தாலி கட்டிட்டு நீ வீட்டுல வந்து இருந்துப்ப. அவங்களை என்னடா பண்ண சொல்ற? இங்க வந்து நிக்காம வேற யார் வீட்டுக்கு போவாங்க? நம்ம வீட்டுல இருந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு நீ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா மலையில நின்று இருக்காங்க. பாவம் தானடா. கொஞ்சமாச்சும் அவங்கள பத்தி யோசிச்சு பாத்தியா? எல்லாம் உன் இஷ்டத்துக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? இதுல நீ மாமா வேற குறை சொல்லிட்டு இருக்க. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு மத்தவங்களை குறை சொன்னா என்னடா அர்த்தம்? நல்லா புரிஞ்சிருச்சுடா மச்சான், நல்லா புரிஞ்சிருச்சு. அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்ல, அந்த வீணா போன உன் சிஸ்டரும் என் அப்பனும் தான் உனக்கு முக்கியமா போயிட்டாங்க, அப்படிதானே? டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஆரஞ்சிருவான் பாத்துக்க. நீ முக்கியங்கிறதுனால தான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீ நிறைய தப்பு பண்ணிட்டடா. திரும்ப திரும்ப தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை உன்கிட்ட சொல்றேன். நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல. நீ பண்ற தப்ப சொல்லி தாண்டா காட்டுவேன். எனக்கு தெரியும், நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. நீ எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு நீயே நினைச்சுக்கிட்டனா அது உன்னோட முட்டாள்தனம். ச்சே, அதுங்கதான் என்ன போட்டு சாவடிக்குதுங்கன்னு பார்த்தா நீ எதுக்குடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்கிட்டயாச்சும் கொஞ்சம் வந்து ஆறுதலுக்கு பேசலான்னு பார்த்தா நீ அதுக்கு மேல எல்லாம் என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க. மச்சான், உண்மையை சொன்னா கசக்கதாண்டா செய்யும். எப்பா சாமி, உன்கிட்ட வந்து பேசணும் பாத்தியா? என்ன சொல்லணும்? இந்த பாருடா மச்சான், கோவப்படுறதுல எந்த ஒரு வேலையும் இல்லை. சும்மா நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது. ஏன்டா மச்சான் நீ இப்படி ஆயிட்ட? நீ ரொம்ப மோசமா நடந்துக்கிறடா இப்பெல்லாம். நான் மோசமா நடந்துக்கிறேனா? நான் மோசமா நடந்துக்கல, என்ன மோசமா நடந்துக்க வைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை.
எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீ எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றல்ல? ஆ? அவர் என்னை என்னெல்லாம் அசிங்கப்படுத்தினாரு. ஏண்டா எல்லாம் உனக்கு தெரியதானே செய்யும். என்னடா எல்லாம் மறந்து போச்சா என்ன? இல்ல மச்சான், நான் எதுவும் மறக்கல. இருந்தாலும் நீ வேணா மறந்துருக்கலாம். நான் பட்ட அசிங்கத்தை என்னால மறக்கவும் முடியாது, யாரையும் மன்னிக்கவும் முடியாது. என்ன மச்சான் நீ சும்மா பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதை விடு. இப்ப நடந்துட்டு இருக்கத பத்தி பேசு. அதை விட்டுட்டு பழசெல்லாம் பத்தி எதுவும் பேசிட்டு இருக்காத. எதுடா பழைய கதை? ஆ? எது பழைய கதை? என் மனசுல அது எவ்வளவு ரணமா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். நான் இந்த வீட்ல எல்லார்கிட்டயுமே கெஞ்சினேன். யாராச்சும் ஒருத்தராச்சும் என்ன நம்புனாங்களா? இல்ல எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணாங்களா? அதனாலதான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன்னு முடிவு பண்ணி தான் அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். சும்மா இந்த வாழ்க்கையிலையும் வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு உள்ள தலையிட்டாங்க, அவ்வளவுதான். நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இல்ல மச்சான், எனக்கு எல்லாமே புரியுதுடா, நான் எதையும் மறக்கல. இருந்தாலும் அபி சிஸ்டரை பத்தியும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. நான் எதுக்குடா யோசிக்கணும்? நான் எதுக்கு யோசிக்கணும்? ஆ? என்னை பத்தியே யாரும் யோசிக்கல, நான் எதுக்குடா அவளை பத்தி யோசிக்கணும்? இப்போ என்ன நானா என் வீட்டுல வந்து உட்காரு? என்ன அவ கொழுப்படுத்து இங்க வந்து உட்கார்ந்துட்டு தான் நான் என்னடா பண்ணுவேன்? ஆ? உட்கார்ந்துட்டு இருக்கவா ஒழுங்காவாச்சும் இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா ஏடா கூடமா என்கிட்ட சண்டை இழுத்துட்டு இருக்கா. சும்மா ஏதோ ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம்னு நானும் பார்த்தா ஓவரா என்கிட்ட வம்பிழுத்தா நான் என்னடா பண்ணுவேன்? இப்படிலாம் பேசினா என்னடா அர்த்தம்? பழைய கதை விடுடா, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறம் அதை எப்படினாலும் நம்ம மாத்த முடியாது. இப்போ நடக்கிறத பாருடா. இப்போ அபி சிஸ்டரை பத்தி யோசிடா கொஞ்சமாச்சும். அன்னைக்கு நீ கஷ்டப்பட்ட, இப்போ அபி சிஸ்டரை நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என்னடா இதெல்லாம்? என்னடா சொல்ல வர? ஆ? பழைய மாதிரி என்ன நல்லவனா இருக்க சொல்றியா? நல்லவனா இருந்து எனக்கு என்னடா கிடைச்சது? ஆ? எனக்கு ஒரு அசிங்கமான பட்டம் தான் கிடைச்சது. அது எனக்கு தேவையே இல்லை. நான் இந்த மாதிரி கெட்டவனாவே வாழ்ந்துட்டு போறேன். யார் என்ன நினைச்சாலும் நான் இப்போ கவலைப்படுற மாதிரி இல்லை, அதை பத்தி யோசிக்கிற நிலைமையில நான் இல்லை. எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. நான் இப்படியே தான் இருக்க போறேன். இல்ல மச்சான், உனக்காக இல்லைனாலும் உன்னை நம்பி ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்கள பத்தி யோசிக்கணும் தானே? அவ யாருடா முதல்ல? ஆ? அவளை பத்தி நான் எதுக்கு யோசிக்கணுங்கிற? அவளை பத்தி யோசிச்சு திரும்பவும் என்ன நல்லவனா மாறி அவளுக்காக என்ன வாழ சொல்றியா? ஆ? ஏன் நான் ஏற்கனவே அசிங்கப்பட்டது பத்தாதா? ஐயோ, நான் சொல்ல வரதை நீ கொஞ்சமாத்தான் புரிஞ்சுக்கடா மச்சான். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நான் அதை எதுவும் சொல்லல. ஆனா அபி சிஸ்டர், டேய் சும்மா அபி சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காதடா. இல்ல மச்சான், கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. என்னையே யாரும் புரிஞ்சுக்கல, நான் எதுக்குடா மத்தவங்களை புரிஞ்சுக்கணும்? நானும் யாரையும் புரிஞ்சுக்க விரும்பல, என்னையும் யாரும் புரிஞ்சுக்க தேவையும் இல்லை. என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிடுறேன். என்னை தயவு செய்து விட்டுருங்க. சும்மா என் வாழ்க்கையில வந்துட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு சும்மா இந்த அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. அட்வைஸ்லாம் ஒன்றும் பண்ணல மச்சான். சரி, எனக்கு தோணுனதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம்டா. யாரும் என் வாழ்க்கையில வராதீங்கன்னு தான் சொல்றேன். என் ரூட்டை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். அந்த ஆளையும் சேர்த்து தான் சொல்றேன். அவர் தான் அநியாயத்துக்கு என் வாழ்க்கையில வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்க சொன்னாலும் அவருக்கு இருக்க முடியல போல. நான் என் வாழ்க்கை முழுசும் கெட்டவனாவே வாழ்ந்துட்டு போயிடுறேன்டா. எனக்கு நல்லவனா இருக்கிறத விட இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒண்ணு மச்சான், நீ உன்னை எவ்வளவுதான் கெட்டவன் உன்னையே நீயே சொல்லிக்கிட்டாலும் எனக்கு தெரியும்டா நீ யாருன்னு. நீ எவ்வளவு நல்லவனும் தெரியும், நீ எல்லாருக்கும் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கானு எனக்கு தெரியும். அதனால உன்னை நீயே கெட்டவன் சொல்லாத. எனக்கு நீ யாருன்னு நல்லாவே தெரியும்டா. உனக்கு நான் இப்ப என்ன சொன்னாலும் புரியாது, தப்பா தான் தோணும். நீயே தனியா உட்காந்து யோசிச்சு பாரு, நீ எவ்வளவு மோசமான காரியம் பண்ணியிருக்கன்னு உனக்கே புரியும். ஒரு பொண்ணை நீ நைட்டு முழுசும் வெளியவே நிக்க வச்சிருக்க. அவ்வளவு மழை பெஞ்சு நீ அந்த பொண்ணை உள்ள கூப்பிடல. நைட் டைம்ல ஏதாச்சும் ஆயிருந்தா நீ என்னடா பண்ணிருப்ப? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியாடா? அந்த குற்ற உணர்ச்சியை உன்னை வாழ விட்டுருக்காதுடா. அதை பத்திலாம் எதுவும் யோசிக்காம நீ பண்ணதான் கரெக்ட்னு யோசிச்சுட்டு இருக்கல. தனியா இருந்து யோசிச்சு பாரு, நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க, எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான செயல் பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியும். சும்மா என்னையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காத. நீ யோசிச்சு பாரு, உனக்கு நல்லாவே தெரியும். என்ன இவன் பழச கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை, அப்படியே அது இன்னமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதையே பேசிட்டு இருக்கான். நான் கூட பழசெல்லாம் எப்பயும் கொஞ்சம் மறந்துருப்பான்னு நினைச்சேன், இவன் இன்னும் மறக்கவே இல்லை. மச்சானால இன்னும் அதை மறக்க முடியலன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். மறக்கக்கூடிய விஷயமா அது? மச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கப்புறம் மச்சான் அவன் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை பழைய மாதிரி ஆகணும்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்லாம் நேம் சொல்லியிருந்தாங்க. அவங்களோட நேம்லாம் லைனாக சொல்லிடலாம். ஹாய் குரு, ஹாய் இசை, ஹாய் ஷாம், ஹாய் அம்முலட்சுமி. ஹாய் சோபனா, ஹாய் அம்பிகா, ஹாய் அனுஸ்ரீ, ஹாய் பிரதீப். அப்புறம் நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஜகீதா அப்படின்னு நினைக்கிறேன். JAKETH அந்த மாதிரி வந்திருந்தது ஐடி. நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல. அவங்க வந்து என் நேம் சொல்லலையே சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் ரிட்டன் கமெண்ட் பண்ணியிருந்தேன், உங்கள் நேம் என்னென்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. எனக்கு இன்னும் அவங்க நேம் வந்து சொல்லலை. ஸோ அந்த சிஸ்டருக்கு வந்து ஹாய் சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த சிஸ்டரோட நேம் வந்து எனக்கு சரியாக தெரியல. சிஸ்டர், நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் நேம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நிறைய பேர் வந்து பர்த்டே விஷலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து இப்போது இன்னைக்கு பர்த்டே அப்படின்னா ஒரு 2 days முன்னாடி எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. கடைசி டைமில் கமெண்ட் பண்ணாதீங்க. எதுக்குன்னா, நான் வந்து ஒரு 2 எபிசோட்லாம் முன்னாடியே மேக் பண்ணி வச்சிருவேனா. ஸோ நான் அப்லோடும் பண்ணி எல்லாமே ஷெடியூல் பண்ணி நான் வச்சிருவேன் 10 o'clock. நீங்கள் அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா நான் திரும்ப அதை எடுத்து என்னால் எடிட் பண்ணி அதில் வந்து இது ஜாயின் பண்ணி போட முடியாது. அதனால் விஷஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக சொல்கிற மாதிரி ஆகுது. ஸோ நீங்கள் 2 days முன்னாடி எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நான் வந்து விஷ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அதனால பர்த்டே விஷஸ் வேணும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் எனக்கு முன்னாடியே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னைக்கு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.